இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான போதை பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் போன் தான். இந்த மொபைல் போனை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் போனை வந்து நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணலாம், தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மொபைல் போன்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், டெலகிராம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வந்து அடிமையாகி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்மள 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி இன்னைக்கு பெரும்பாலான வயசு பிள்ளைய வந்து ஓடி போறாங்க, பெரும்பாலான பெரிய பிள்ளைய வந்து கெட்ட வழிக்கு போறாங்க, தவறான வழிக்கு வந்து இழுத்து செல்லப்படுறாங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த செல்போனா தான் இருக்குது. உங்களுடைய கரங்களால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள்னு அல்ல இந்த போதைப் பொருளை மட்டும் பார்த்து சொல்லல, முக்கியமா இந்த மொபைல் போனை பார்த்து தான் சொல்றோம். மொபைல் போன்ல நன்மையான விஷயங்கள் இருக்குது. உள்ள நம்ம அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து கெட்ட விஷயமா மாறுது.